தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. பாகம் 2. அத்தியாயம் 94. கதையும் கனவும். இலியாசுவின் பெயரை கேட்டதுமே இதயம் இடிந்து போய் படைத்தலைவன் தப்பி வந்ததற்கு பிரார்த்தனை செய்ய அவன் பாதத்தடியிலேயே பளிங்கு சிலை என மண்டியிட்டு நிலைத்து உட்கார்ந்து கண்களை மூடிய யவனராணி நீண்ட நேரம் பிரார்த்தனைக்கு பிறகு கண் விழித்ததையும் எதிரே யவன நாட்டு படைத்தலைவர்களின் சின்னங்களை தரித்த மற்றொரு உருவம் நிற்பதைக் கண்டு ஒரு வினாடி பிரமித்தாலும் அடுத்த வினாடி கண்களை நெருடிவிட்டு கொண்டு பிரமிப்பை உதறி மகிழ்ச்சியின் எல்லையை எய்தி உட்கார்ந்த நிலையிலிருந்து சரையலென எழுந்துவிட்டதையும் அதே சமயத்தில் புதிதாக தோன்றிய அந்த உருவமும் அவளை நோக்கி பாய்ந்து அவளை மார்புற அணைத்து கொண்டதையும் பார்த்த அல்லி திரும்ப திரும்ப அந்த அறையில் நிகழ்ந்த அதிசயங்களின் விளைவாக கற்சிலையென கட்டிலில் உட்கார்ந்தே இருந்தாள். அவள் சுரனை அவளுக்கு திரும்பிய பின்பும் கூட ராணி அந்த உருவத்தின் அணைப்பிலிருந்து விலகாதது மட்டுமின்றி அந்த புது உருவம் அவளை அணைத்தபடியே நின்றிருந்ததை பார்த்தால் இருவருக்கும் நீண்ட நாள் உறவிருக்க வேண்டும் என்று நினைத்த அல்லி அவர்களையும் நோக்கி இளஞ்செழியனையும் நோக்கினாள். இளஞ்செழியன் முகம் மட்டும் எந்தவித மாறுதலையும் காட்டாமல் பழைய புன்முறுவலுடனேயே காட்சியளித்ததைக் கண்ட சோழ நாட்டின் பிற்கால ராணி அந்த இன்னொரு படைத்தலைவரை வேண்டுமென்றே இளஞ்செழியன் அந்த அறைக்கு வரவழைத்திருக்கிறான் என்பதை ஊகித்து கொண்டாலும் அதற்கு காரணம் என்னவாயிருக்க முடியும், எதுவாக இருக்க முடியும் என்பது மட்டும் புரியாததால் பொறுத்து பார்ப்போம் என்று பேசாமலே இருந்தாள். வேவு தொழிலில் பிரம்மானந்தரால் நன்றாக பழக்கப்பட்டிருந்ததன் விளைவாக எவரையும் பார்த்த மாத்திரத்தில் எடை போடக்கூடிய திறன் வாய்ந்த சோழ நாட்டின் பிற்கால ராணி வந்த உருவத்தின் குழல்கள் அரபு நாட்டு சிவப்பு துணியால் எடுத்து கட்டப்பட்டு பக்கவாட்டில் முடிச்சு போட்டிருந்ததை பார்த்து வந்ததும் ஒரு பெண்தான் என்பதை முகபாவத்திலிருந்தே புரிந்து கொண்டு யவனர் மரக்கலங்களுக்கு மற்றொரு தலைவன் இல்லை என்றும் இருப்பது தலைவியே என்றும் ஒரு முறைக்கு இருமுறை தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள். அந்த தீர்மானத்துக்கு ஆமோதித்து முத்திரை வைப்பது போல் யவனராணியின் செவ்விய இதழ்கள் அசைந்து ஏதோ மந்திரங்களை உச்சரிப்பது போல் அலீமா அலீமா என்ற சொற்களை ஆசையுடன் உதிர்த்தன. பூம்புகாருக்கு வந்த நாள் முதல் ராணியை காண துடித்தும் முடியாமையால் மனம் புழுங்கி கிடந்த அலிமாவும் அன்று திடீரென ராணியை சந்தித்ததன் விளைவாக உணர்ச்சி பிரவாகத்தில் திளைத்து ராணி, என் ராணி என்று இருமுறை சற்று உறக்கவே கதறி ராணியை இறுக அணைத்து பின்பு அவள் அடிகளில் விழ குனிந்தாள். வேண்டாம் அலிமா, வேண்டாம் என்று குழைந்த குரலில் கூறிய ராணி அவள் இடையை பற்றி கீழே பணிய விடாமல் தடுத்தாள். பிறகு அவளை சற்று எட்ட நிற்க வைத்து மீண்டும் ஒருமுறை பார்த்து மகிழ்ச்சி பெருமூச்சும் விட்டு, அலிமா, நீதானா? உண்மையாக நீதானா என்று திரும்ப திரும்ப வினவவும் செய்தாள். அலிமாவின் உணர்ச்சிகளும் கரை கடந்து விட்டதால் அவள் கண்களில் நீர் எழும்பி அருவியென அவள் அழகிய கன்னங்களில் உருண்டோடியது. ஆம் ராணி, நானேதான் என்றாள் அலிமா மெல்ல, கண்ணீருடன் சிரிப்பையும் கலந்து கொண்டு. கண்ணீரும் சிரிப்பும் கலந்து உறவாடிய அந்த நிகழ்ச்சி எந்த பெண்ணுக்கும் ஒரு விந்தையில்லை என்றாலும் ராணிக்கு அந்த சமயத்தில் பெரும் விந்தையாயிருக்கவே அலிமாவின் கண்களை தன் அழகிய கரத்தால் துடைத்து, அலிமா, நீங்க வந்து நாட்கள் எத்தனை இருக்கும் என்று வினவினாள் அவள் துக்கத்தை துடைக்கும் எண்ணத்துடன். 1 மாத காலம் இருக்கும் ராணி என்றாள் அலிமா சிரிப்பா அழுகையா என்று நிர்ணயிக்க முடியாத குரலில். ராணியின் முகத்தில் பிரமிப்பு மெல்ல மெல்ல கலைந்து ஆச்சரியம் தட்டியது. 1 மாத காலமா அலிமா என்று கேட்டால் ஆச்சரியம் குரலிலும் பிரதிபலிக்க. ஆம் ராணி என்றாள் அலிமா. இங்கு வந்ததும் என்னை பார்க்க 1 மாத காலமாயிற்றா உனக்கு என்று வினவிய ராணியின் குரலில் சற்று வருத்தமும் துணித்தது. அலிமாவின் கண்கள் ராணியின் முகத்தை ஒரு முறை வலம் வந்தன. கோபிக்காதீர்கள் ராணி, உங்களை பார்க்க கால தாமதமானது உண்மைதான். ஆனால் அதற்கு பொறுப்பாளி நான் அல்ல என்றாள் அலிமா. வேறு யார் பொறுப்பாளி என்று ராணி கேட்டால் கோபம் சற்று குரலில் துணிக்க. அலிமா தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு கண்களில் இருந்த நீரையும் துடைத்து கொண்டாள். பிறகு திட்டமான குரலில் சொன்னாள் அலிமா, படைத்தலைவர் தான் காரணம் ராணி. அவர் அனுமதி இல்லாமல் தங்களை பார்க்கக்கூடாது என்று கூறிவிட்டார்.
அவர் ஆணையின்படி நடந்தேன் என்று. அவர் ஆணைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டிய காரணம் என்று கேட்டாள் ராணி. உணர்ச்சிகள் பூரணமாக சுயநிலைக்கு திரும்பிவிட்டதால் லேசாக நகைத்தாள் அலிமா. அவர் ஆணைக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரணம் பல இருக்கின்றன ராணி என்றும் கூறினாள் அந்த அரபு நாட்டு அழகி. காரணங்கள் பல இருக்கின்றனவா? அத்தனை நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டு விட்டதா உங்கள் இருவருக்கும்? ஏதோ அந்த காரணங்களில் ஓரிரண்டை நான் அறியலாமா என்று ராணி கேட்டால், குரலில் சற்று பொறாமையும் சந்தேகமும் இகழ்ச்சியும் கலந்து ஒலிக்க. ஓரிரண்டு என்ன ராணி? எல்லா காரணங்களையும் நீங்கள் அறியலாம். காரணங்களை சொல்லும் முன்பு நான் கேட்கும் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நீங்கள் எதற்காக சற்று முன்பு படைத்தலைவர் எதிரில் மண்டியிட்டு அடிமை போல் உட்கார்ந்திருந்தீர்கள் என்று வினவினாள் அலிமா. ராணி சற்று நிமிர்ந்து கம்பீரமாக அலிமாவை பார்த்தாள். படைத்தலைவர் முன்பு மண்டியிடவில்லை அலிமா, ஆண்டவன் முன்பு மண்டியிட்டேன் என்றால் முகத்தில் தாண்டவமாடிய கம்பீரத்தை குரலிலும் காட்டி. ஆண்டவன் முன்பு எதற்காக மண்டியிட்டீர்கள்? பிரார்த்தனை செய்ய. எதற்காக பிரார்த்தனை? படைத்தலைவரை இலியாசுவிடமிருந்து காப்பாற்றியதற்காக. ஓஹோ, அத்தனை நெருங்கிய தொடர்பு உண்டா உங்கள் இருவருக்கும் என்று சற்று முன்பு ராணி சொன்ன வார்த்தைகளை திருப்பிச் சொல்லிய அலிமா சற்று பெரிதாகவே நகைத்தாள். அலிமா! எச்சரிக்கையுடனும் அதட்டலாகவும் எழுந்தது ராணியின் குரல். அலிமா சிரிப்பை நிறுத்தி ராணியை ஏறெடுத்து நோக்கினாள். ராணியின் நீலமணி கண்களும் அலிமாவின் கருவிழிகளும் நீண்ட நேரம் கலந்தன. இருவர் இதய உணர்ச்சிகளும் கண்கள் மூலம் பொங்கி வழிந்ததால் ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொண்டார்கள். படைத்தலைவனிடம் மனத்தை பறிகொடுத்து அவனை எப்படியும் அடையலாம் என்று நம்பிக்கையுடன் இருந்த ராணியும், அவனை காதலித்ததாலும் அவன் மனம் வேறொரு பெண்ணிடம் லயித்திருக்கிறதென்பதை சாம்பிராணி நாட்டிலேயே புரிந்து கொண்ட அலிமாவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட காரணத்தால் இருவர் நிலையும் சிறிது சங்கடத்துக்கு உள்ளானதை மௌனமாயிருந்து கவனித்த அல்லி, ஓஹோ, வெளிநாட்டிலும் படைத்தலைவருக்கு ஒருத்தி ஏற்பட்டாளா? சரி சரி, பூவழகிக்கு போட்டி பிரதிதினமும் பலமாகிறது என்று நினைத்து புன்முறுவல் செய்தாலும் அந்த அறையில் நடக்கும் நாடகம் எந்த திசையில் செல்கிறதென்பதை பார்க்கும் எண்ணத்துடன் அந்த இரு பெண்களின் சம்பாஷணையில் குறுக்கிடாமல் மௌனமாகவே இருந்தாள். அந்த இருவரில் முதலாக குழப்பத்தை தவிர்த்து கொண்ட அலிமா ராணியை நோக்கிச் சொன்னாள், விளையாட்டாக பேசியதற்கு மன்னிக்க வேண்டும் ராணி. பயங்கர மனிதனான இலியாசுவின் பெயரை கேட்டதுமே நீங்கள் பிரார்த்தனை செய்ய மண்டியிட்டீர்கள். அப்படி இருக்க அந்த இலியாசுவிடமிருந்து என்னை காப்பாற்றிய படைத்தலைவரிடம் நான் நன்றியுடையவளாய் இருப்பதில் வியப்பு என்ன இருக்கிறது? நன்றாக சிந்தித்து பாருங்கள். இலியாசுவிடம் சிக்கியவர்களில் இதுவரை யாராவது சொந்த நாடு திரும்பியதுண்டா? அப்படி இலியாசுவிடம் மட்டுமின்றி அவன் மதகுருவிடமும் சிக்கியவர்கள் சுய மதத்துடனும் உயிருடனும் ஊர் திரும்ப முடியுமா? அறிவாளிகள் பலரை நான் பார்த்திருக்கிறேன் ராணி, நீங்களும் பார்த்திருக்கலாம். ஆனால் படைத்தலைவரை போல் கூரிய அறிவு படைத்த தலைவரை நாம் யாருமே பார்த்திருக்க முடியாது. அதுவும் மதம் மாறுவதாக அவர் மதகுருவை கப்பலுக்கு அழைத்து வந்து மதகுருவின் கண்களில் மண்ணை தூவியது யாருமே நம்பத்தகாத பெரும் வீரகாவியம். மனித யுக்தியின் எல்லையென பிற்காலம் கொண்டாடும் இணையற்ற சம்பவம் அது. இந்த இடத்தில் அலிமா உணர்ச்சி பெருக்கால் பேச்சை சிறிது நிறுத்தினாள். பிறகு 2 அடிகள் அந்த அறையில் இப்படியும் அப்படியும் எடுத்து வைத்தாள். மேற்கொண்டு பூமியை பார்த்தபடியே சொப்பனத்தில் பேசுவதைப் போல பேசினாள். மதகுருவின் கண்களில் மண்ணை தூவிய பிறகு என்னையே கொள்ளை மரக்கலத்தின் தலைவியாக்கி அடூலிசுக்கு கப்பலை செலுத்தச் சொன்னார் படைத்தலைவர். அடூலிசுக்கு போகும் வழியில் அவர் என் குருநாதரான டைபீரியஸின் வைரி என்று நினைத்து அவரை அழிக்கவும் சதி செய்தேன். எந்த யவன மருத்துவனால் அவர் தப்பினாரோ அதே மருத்துவன் அவரை அழிக்க முன்வந்தான். அப்பொழுதுதான் விளக்கினார் படைத்தலைவர் டைபீரியஸ் தங்களை சிறை வைத்திருப்பதாக. முதலில் நான் அதை நம்பவில்லை ராணி. தமிழகம் சேர்ந்தால் அதை நிரூபிப்பதாக கூறினார். தான் சொல்வது தவறாயிருந்தால் டைபீரியஸிடம் தம்மை ஒப்புவித்துவிடும் உரிமையை எனக்கு அளிப்பதாக பிரமாணமும் செய்தார். ஆகவே என் சதியை நிறுத்தினேன். தங்கள் சகோதரரிடம் இவரை அறிமுகப்படுத்தினேன். ராணியின் நீலமணி கண்கள் ஒரு வினாடி இளஞ்செழியனை நோக்கி உயர்ந்தன. என் சகோதரனை சந்தித்தீர்களா என்று கேட்டாள் ராணி. சகோதரன் நினைத்து கொண்டதால் குரல் அமுதமென இன்ப ஒளி பாய்ச்ச. படைத்தலைவன் பதிலேதும் சொல்லவில்லை. சந்தித்தேன் என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் அசைத்தான். அலிமா கதையை தொடர்ந்தாள்.
அடோலிஸிலும் தங்கள் சகோதரரின் பெரும் மாளிகையிலும் படைத்தலைவருக்கு ஆபத்து காத்திருந்தது ராணி. யவன மருத்துவன் பந்தய புறவிகள் ஒன்றின் காலொன்றில் பச்சிலை சாறு தடவி சரியான சமயத்தில் அது நொண்டும்படி ஏற்பாடு செய்திருந்தான். அப்படி புறவி நொண்டி பந்தயத்தில் படைத்தலைவன் தோற்றிருந்தாள். அலிமா வாசகத்தை முடிக்காமல் விட்டாள். ராணியின் உடல் லேசாக நடுங்கியது. நமது வழக்கப்படி படைத்தலைவர் சிங்கங்களுக்கு இரையாக இருப்பார் என்றால் குரல் சற்று நடுங்க. ஆம் ராணி, அப்படித்தான் கதை முடிந்திருக்கும். ஆனால் சிங்கத்துக்கு இரையானது அந்த சதிகார மருத்துவன்தான். குதிரையின் காலுக்கு அவன் இழைத்த தீங்கை எப்படியோ அறிந்த படைத்தலைவர் குதிரைகளை சமயத்தில் மாற்றிவிட்டார். உண்மையை அறிந்த உங்கள் சகோதரர் மருத்துவனை சிங்கங்களிடம் தள்ளிவிட்டார் என்று அலிமா கூறினாள். யவன மருத்துவனுக்கு கிடைத்த அந்த பயங்கர மரணத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாத ராணி. அது கிடக்கட்டும் அலிமா, ரத போற்றி என்னாயிற்று என்று கேட்டாள். அலிமாவின் நினைப்பு மீண்டும் அடோலிஸுக்கு பறந்து விட்டதை அவள் கண்கள் சுட்டி காட்டின. என்ன ஆயிற்று என்றார் கேட்கிறீர்கள்? அதை அடோலிஸிற்கு சென்று இன்னும் 50 வருஷம் கழித்து கேளுங்கள். அப்பொழுதும் மக்கள் சொல்வார்கள், யாரோ எதிர்பாராத ஒரு தமிழன் எங்கிருந்தோ வந்தான், புறவிகளா புயற்காட்டா என்று தெரியாதபடி அடோலிஸ் பந்தய வெளியில் பறக்க விட்டான். யவன அராபிய எகிப்திய தங்கங்களை குவியலாக கொண்டு போய்விட்டான் என்று மக்கள் கதை போல் சொல்வார்கள். அவர்களுக்கு கதை எது, ஆனால் எனக்கு அது கனவு போல் இருக்கிறது ராணி. அந்த பந்தய வெளியில் லட்சக்கணக்கான மக்களின் ஆரவாரத்தை கேட்டேன். வெறி பிடித்தவர்கள் கைகளை ஆட்டி ஆர்ப்பரித்ததைக் கண்டேன். கடைசியில் அந்த பொன் மூட்டையை அவிழ்த்து அத்தனை மக்களின் எதிரில் என் கால்களில் கொட்டினார் படைத்தலைவர். பிறகு என்னால் எதையும் பார்க்க முடியவில்லை ராணி. என் கால்களில் பொற்குவியல், பக்கத்தில் யவனர்களின் பட்டத்து இளவரசர், எதிரே அன்றைய மாவீரர் படைத்தலைவர், சுற்றிலும் ஜன சமுத்திரம். எனக்கு எதுவுமே விளங்கவில்லை. அலிமா என்று என்னை யாரோ அழைத்ததால் பெயரை அறிந்து கொண்ட அந்த ஜனசமுத்திரம் அலிமா 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 என்று மகிழ்ச்சி கோஷத்தை கிளப்பியது. எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத அந்த மகோன்னத பதவியை தாங்க முடியாமல் நான் மூர்ச்சையானேன் என்று சொல்லி நிறுத்தினாள் அலிமா. யவனராணியின் முகத்தில் பொறாமை கொழுந்து விட்டது. அடோலிஸ் ரத போட்டியில் வெற்றி கொள்பவனின் காதலிக்கு கிடைக்கும் பாராட்டு சக்கரவர்த்தினிக்கு கூட கிடைக்காதென்பதை அறிந்திருந்த ராணி, அங்கு அலிமாவுக்கு பதில் தான் இருந்திருந்தால் எத்தனை பெருமை கிடைத்திருக்கும் தனக்கு என்று எண்ணி பெருமூச்செறிந்து, பிறகு என்று கேட்டாள். பிறகு அந்த பொன்னை கொண்டு மரக்கலங்களை வாங்கினோம், மாலுமிகளை அமர்த்தினோம். இல்லாவிடில் இந்த யவன மரக்கலங்கள் ஏது? 4 மரக்கலங்களை அடோலிஸில் வாங்கினோம் ராணி. 2 மரக்கலங்களை இலியாசுவிடமிருந்து கைப்பற்றினோம் என்றாள் அலிமா. என்ன, இலியாசுவிடமிருந்து மரக்கலங்களை கைப்பற்றினீர்களா என்று வினவினாள் ராணி. ஆம் ராணி, மதகுருவையும் தன்னையும் ஏமாற்றிச் சென்ற படைத்தலைவரை பிடித்து சாம்பிராணி காட்டுக்கு அனுப்ப இலியாசு தீர்மானித்திருக்க வேண்டும். தமிழகத்துக்கு நாங்கள் வரும்போது யுதேமான் முனையை திரும்பியதும் எங்களை மடக்க மரக்கலங்களை தயாராக வைத்திருந்தான் இலியாசு. ஆனால் அவனுக்கு இப்பொழுது புரிந்திருக்க வேண்டும் படைத்தலைவர் கடற்போரில் எத்தனை வல்லவர் என்பது. யூதேமான் முனையில் காற்று அதிகமாயிருந்ததால் எதிரி மரக்கலங்கள் பாய் விரித்து வந்தன. 2 மரக்கலங்களின் பாய்களை தூரத்திலிருந்தே சுழற்பந்தங்களை வீசி கொளுத்தினோம். மற்ற 2ஐ வெற்றி கொண்டு எங்கள் மாலுமிகளை விட்டு நடத்தி கொண்டு வந்தோம் என்றாள் அலிமா. எத்தனை அபாயம் என்றாள் ராணி. ஆம் ராணி, ஒவ்வொரு அபாயத்திலும் படைத்தலைவர் லாபமடைந்திருக்கிறார். இல்லாவிட்டால் எதிர்பாராத விதமாக சேர நாட்டு மரக்கலங்கள் 2 இவரிடம் சிக்குமா என்று புதிர் போட்டாள் அலிமா. சேர நாட்டு மரக்கலங்களா என்று கேட்டாள் ராணி. ஆம் ராணி, சேர நாட்டு போர்க்கப்பல்கள் 2 குமரிமுனை திரும்புகையில் எங்களை கொள்ளைக்காரர்கள் என்று நினைத்து துரத்தின. எங்களுக்கும் அந்த மரக்கலங்களுக்கும் தொலைதூரம் இருந்தது. இஷ்டப்பட்டால் நாங்கள் தப்பியிருக்கலாம். ஆனால் படைத்தலைவர் வேண்டுமென்றே எங்கள் மரக்கலங்களை திருப்பி அவற்றை மடக்கினார். போர் சிறிது நேரமே நிகழ்ந்தது. படைத்தலைவர் போர் முறையும் விசித்திரமாயிருந்தது. அந்த மரக்கலங்களை 2 நாளிகைகளில் எங்கள் கைவசமாக்கிவிட்டார். ஆக 8 மரக்கலங்களுடன் புகாரை அடைந்தோம். அத்துடன் போர் நின்றது. ராணி,
ராஜதந்திரம் துவங்கியது. சொல்லலிமா. டைபீரியஸை சந்திக்க என்னை மட்டும் அனுப்பினார் படைத்தலைவர். தங்கள் சகோதரர் டைபீரியஸுக்கு உதவ மரக்கலங்களை அனுப்பியதாக சொல்லச் சொன்னார். உங்கள் நிலையையும் கவனிக்கச் சொன்னார். விசாரித்ததில் நீங்கள் சுதந்திரம் இழந்து கிடப்பதை அறிந்தேன். என்னை காப்பாற்றி சொந்த குழந்தை போல் வளர்த்த யவனராஜ குடும்பத்தின் ராணியை சிறை செய்ய முயன்ற குருநாதரை கொன்றுவிடவும் நினைத்தேன். படைத்தலைவர் தடுத்தார். டைபீரியஸ் ஒடுங்கி ராணி மறுபடியும் ராணியாக உலவும் நாள் வரும் என்று உறுதி கூறினார். நான் அவர் சொற்படி நடப்பதாக வாக்கு கொடுத்தேன். ஆகவே அவர் கேட்டுக்கொண்டபடி டைபீரியஸிடம் கூறினேன். என்ன கேட்டுக்கொண்டார்? புகாரில் போர் மூழும் முன்பு தம்மை டைபீரியஸ் சந்திக்கக்கூடாதென்று கூறினார். டைபீரியஸ் ஒப்புக்கொண்டானா அதற்கு? உடனே ஒப்புக்கொண்டார். மரக்கலத்தின் மற்றொரு தலைவன் முகக்கவசத்துடன் புகாரில் எங்கும் உலாவ அனுமதிக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொள்ளச் சொன்னார். அதற்கும் டைபீரியஸ் ஒப்புக்கொண்டான் அல்லவா? ஒப்புக்கொண்டான். அங்குதான் இருக்கிறது ஆபத்து அலிமா என்றாள் ராணி சற்று பயத்துடன். அதுவரை மௌனமாயிருந்த படைத்தலைவன் சம்பாஷணையில் புகுந்து, அது எனக்கு தெரியும் ராணி. அந்த ஆபத்தை நான் வேண்டுமென்றே வரவழைத்து கொண்டேன் என்றான். காரணம்? இதை கேட்ட ராணியின் குரல் வறண்டு கிடந்தது. காரணத்தையும் தன் திட்டங்களையும் விவரிக்கத் தொடங்கினான் படைத்தலைவன். அவன் விவரிக்க ராணி மட்டுமல்ல, அலீமா மட்டுமல்ல, அல்லியும் ஆச்சரியத்தின் எல்லையை எய்தினார்கள். புகாரின் பிற்காலம், ஏன் தமிழ்நாட்டின் பிற்காலம் முழுவதுமே அவன் திட்டங்களின் வெற்றியை பொறுத்திருப்பதை அந்த 3 மாதர்களும் உணர்ந்தார்கள். அபாயமான அவன் திட்டங்கள் நிறைவேறுமா அல்லது கதையும் கனவுமாக முடியுமா என்பதை மட்டும் அம்மூவராலும் நிர்ணயிக்க முடியவில்லை. ஒரு உண்மை மட்டும் அம்மூவருக்கும் புலனாகியது. வெகு சீக்கிரத்தில் தமிழகத்தில் போர் மூளும், பெரும் போர் மூளும் என்ற உண்மைதான் அது. அத்தியாயம் 94 நிறைவுற்றது.